friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வஞ்சரம் மீன் சுக்கா. ஓகே. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வஞ்சரம் மீன் சுக்காக்கு இப்போ வஞ்சரம் மீனை பொரிச்சு இந்த மாதிரி நல்ல பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 4 மீன் இருக்குது. ஒரு கப் அளவுக்கு இருக்கக்கூடிய வஞ்சரம் மீன். வாங்க ஒன்றா நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 2 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். இந்த சோம்பும் இதுவும் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த சுக்காவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது சின்னதாக ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து அதை நல்லா வதக்கி விடணும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இதை சேர்த்துட்டு இது நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க வஞ்சர மீனை இது கூட சேர்த்துக்கலாம். வஞ்சர மீன் இல்லை, எந்த மீன்னாலுமே முள் இல்லாத மீனை சேர்த்துக்கோங்க. இந்த மீனை மசாலாவோடு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வஞ்சரம் மீன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்மளோட வஞ்சரம் மீன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இப்போ நம்மளோட வஞ்சரம் மீன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்க போது சூடாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்கு. இது என்னது? வஞ்சர மீன் சுக்கா. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ டேஸ்டாக நான் சாப்பிட்டதே இல்லைம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.